முருக பக்தர்களுக்கு தாங்க இந்த ஒரு காணொளி. இவ்வளவு நாள் இது தெரியாம விட்டுட்டோமேனு ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு அரிதான தகவல். இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானுக்கு மயில் தான் வாகனம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா எத்தனை வகையான மயில்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க சொல்றேன். முதல் மயில் மந்திர மயில். இந்த மயில் ஏறி தான் முருகப்பெருமான் உலகை சுற்றி வந்தாருங்க. இரண்டாவது மயில் தேவ மயில். சூரபத்மனுடன் போரிடும் போது இந்திரன் மயிலாக மாறி முருகப்பெருமானுக்கு உதவினாருங்க. இந்த மயில் தான் தேவ மயில். மூன்றாவது மயில் அசுர மயில். சூரபத்மன் மரமாக மாறி நின்ற பிறகு வேலை கொண்டு முருகப்பெருமான் அந்த மரத்தை இரண்டாக பிளந்தார். ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் மாறியது. அந்த மயில் தாங்க அசுர மயில். சரி, இந்த மயில்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானுடைய வலது பக்கத்துல மயிலோடைய தலை இருந்தா அது அசுர மயிலுங்க. முருகப்பெருமானுடைய இடது பக்கத்துல மயிலோடைய தலை இருந்தா அது தேவ மயிலுங்க. நேரா முருகருக்கு நேரா அந்த மயில் தலை இருந்தா அதுதாங்க மந்திர மயில். இந்த மயில் வாகனங்கள் உணர்த்தும் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம், அகந்தை, தீய எண்ணங்கள் அது எல்லாம் அழிந்தா நமக்கு ஞானம் பெருகி நம்ம கடவுள் அடைவோம், அதாவது முருகப்பெருமானை அடைவோம்ன்றத குறிக்கிறது தாங்க இந்த மயில் வாகனங்களுடைய தத்துவம். கண்டிப்பா இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலா இருக்குங்க. அடுத்த முறை நீங்க கோயிலுக்கு போகும்போது எந்த வகையான மயில் அந்த கோயில்ல இருக்குன்றத பாருங்க. இந்த காணொலியை உங்க நண்பர்கள் நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க.